ஓவியாவுக்கு ஓட்ட போடுங்க, இல்ல ரஜினிக்கு ஓட்ட போடுங்க, கவலை இல்ல. ஆனா ஒரு நாளைக்கு காவிரியில தண்ணி வரல, கக்கூசில தண்ணி வரல, குடிக்க தண்ணி இல்ல, குண்டி கழுவ தண்ணி இல்ல. கர்நாடகாவில் அணை கட்டுறான், அம்மனமா விட்டு அடிக்கிறான், மீத்தல்ல தண்ணி எரியுது, பயிர் வைக்காம ஐயோ எங்க வயிறு எரியுது, ஜல்லிக்கட்டு தடை பண்றான், ஆந்திராவில் சாமி கும்பிட போறவன் மேல திருட்டு பட்டம் கட்டி நாய் மாதிரி சுட்டு போடுறான். தமிழ்நாட்டுக்கான அந்த லட்சம் ஆகி போயிடுச்சு. அதனால விலைவாசி ஏறி போயிடுச்சு. வீடு கட்ட ஆத்துல மண்ணு இல்ல, வேலை இல்ல, நல்ல கல்வி இல்ல, நல்ல மருத்துவம் இல்லை. எவனாவது சொல்லி பாருங்க. பிஞ்ச செருப்பால பியால முக்கிய அடிப்போம். உலகிலேயே மூத்த குடின்னு தமிழ சொல்றதுக்கு பதிலா நடிகனுடைய மூத்திரத்தை குடின்னு மாத்திக்கோங்கடா, பொருத்தமா இருக்கும். உலகத்திலேயே மானம் கட்ட ஈன இனம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது நம்ம தமிழன் தான். ஏன்னா மத்த மொழிக்கார எவன் வந்தாலும் தலைவன், தன் இனத்தில் எவன் வந்தாலும் அவன் சாதி சார்ந்தவன்னு சொல்லியே மழை பெய்து வெள்ளம் வந்து ஒரு மாசத்துல குடிக்க குண்டி கழுவ கூட தண்ணி இல்லாம பக்கத்து மாநிலத்துக்காரன உருவுறீங்க. தமிழ்நாட்டுல இப்ப தினம் தினம் போராட்டம் தானே நடக்குது. இனி ஒருவேளை சொத்துக்கு போராட்டமா தான் வரும். குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கு ஓட்ட வித்துட்டீங்க. அன்புமணி, சீமான், நல்லக்கண்ணு போன்றவர்கள் ஒதுக்கி விட்டா உங்களுக்கு காமராசன் கக்கணுமாடா வருவானுங்க. திருடி சொத்து சேர்த்த சசிகலாவும் ஜெயலலிதாவும் திருடிட்டு தீகாருக்கு கழுதுன போன கருணாநிதி தண்டா வருவானுங்க உங்களுக்கு.